இந்த பெரிய ரவுடிக்கு மூளையில ஒரு கட்டி. இவரை குணப்படுத்த நிறைய பேத்துக்கிட்ட போனாலும் யாராலையும் குணப்படுத்த முடியல. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல தான் இந்த சின்ன பொண்ணை வந்து பாக்குறாங்க. இந்த சின்ன பொண்ணால அதை செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்ம எல்லாத்துக்குமே இருக்குமே. ஆமா, இந்த பொண்ணு மிகப்பெரிய திறமசாலி. இந்த பொண்ணுக்கு உதவியா ஒரு நேசையும் கூட்டிட்டு வராங்க இந்த ரவுடி பசங்க. இவங்க இந்த சர்ஜரிய பண்றது பெரிய பாழடைஞ்ச ஒரு பில்டிங்ல தான். அப்படி இந்த சர்ஜரிய பண்ணும்போது ரொம்ப நேரமா போராடி ஒரு வழியா அந்த சர்ஜரிய பண்ணி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இந்த நேஸ் இருக்காங்க இல்லையா, இந்த சின்ன பொண்ணை மிரட்டுறாங்க. எனக்கு மாசத்துக்கு இவ்வளவு காசு வேணும், அப்படி இல்லைன்னு சொன்னா ஒன்ன பத்தின எல்லா விவரங்களையும் நான் வெளியில சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் நீ வாழ்க்கை பூராவும் களிதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இந்த பொண்ணு போயிட்டு அவங்க பேக்ல தண்ணி தேடுறாங்க. தண்ணி தேடினா தண்ணி இல்ல. இந்த சின்ன பொண்ணோட பேக்ல போயிட்டு தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. குடிச்சதும் மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மிச்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சதுமே இவங்க அந்த வேலை செஞ்சதுக்கு கிடைச்ச அமௌண்ட்டை தான் தேடுறாங்க. அதை கையில எடுத்து எண்ணிக்கிட்டு இருக்கும் போதே இந்த சின்ன பொண்ணு பின்னாடி போயிட்டு ஒரு சேலை நுழைய போட்டு கழுத்தை நெரிச்சு அவங்கள கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இந்த நிலைமைக்கு இந்த பொண்ணு எதுக்காக வரணும், எப்படி வந்தாங்கன்னு உங்களுக்கு விவரம் தெரியணுமா? அதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போயிட்டு பாருங்க, தெரிஞ்சுக்கலாம்.